இது எனக்கு வந்துட்டு எப்படி இருந்ததுனாங்க, இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த படம். என்னன்னா, இப்போ ஒரு கல்யாண வீடு அந்த மாதிரி இருக்குன்னா, நம்ம வந்து நம்ம வீடுகளில் ஒரு ஒரு இரவு அந்த கல்யாண இரவு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? பட் ஒரு போர் சூழல் சூழ்ந்த ஒரு கிராமத்தில் ஒரு இரவு ஒரு கல்யாண வீட்டில் எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப புதுசாக இருக்குது. கதைகளாக கேட்டிருந்தாலும் இதை பார்க்கும்போது அந்த வழியை என்னால் உணர முடியும். சண்டை காட்சி எதுவுமே இல்லைன்னாங்க. அது எப்படின்னா அதான் இப்போ சண்டை காட்சிகளை பார்த்தாதான் அந்த வழியை உணரணும்னு இல்லை. பட் அதனால அந்த தாக்கம் ஏற்பட்டுச்சு இல்லைங்களா? ஸோ அந்த தாக்கத்தில் உட்பட்டவங்க எந்த மாதிரி வழியை அனுபவிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அதை என்னால் பார்க்க முடியுது. என்ன இருந்தாலும் இதை வந்துட்டு பார்க்கும்போது கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன கதைகளை கேட்டாலும் தெரியும். முன்னாடி இந்த மாதிரி படமே வந்தது இல்லைன்றாங்க. ஆனா கன்னத்தில் முத்தமிட்டான்னு ஒரு படம் வந்து ஆமாம் 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 அதோட டெப்தா இருக்கா இது? இல்லை, அது கம்பேரிசனுக்கு உட்படுத்த முடியாதுங்க. ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு வழியை தாங்கி தான் வருது. ஸோ இது ஒரு வழியை தாங்கியிருக்கு. அப்படி தான் பேசணும் நம்ம. படம் எல்லாம் பார்க்கலாம், கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும், ஆதரவு கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு இல்லாத ஒரு போர். ஆமாம், ஒரு குடும்பமாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். எந்த வித முகசுளிப்பும் இருக்காது. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ தான் இந்த மூவி பார்த்துருந்தேன். படத்தோட தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்கள்ல, இந்த படத்தோட தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா இது வரைக்கும் ஒரு ஃபுல் ஃப்ளெக்ஸடாக ஒரு ஸ்ரீலங்கன் மூவி வந்து பார்த்தது கிடையாது. இது ஒரு தேட்ரிக்கலாக இந்த மூவியை பார்க்கம்ச்சில் வந்து நம்ம அந்த இடத்துலையும் நம்ம ஒரு வாழ்ந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது கொடுத்தது. அது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எனக்கு அந்த சவுண்டாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், இந்த படத்துக்கு செட் பண்ண அவங்க விஷுவல் மூடாக இருக்கட்டும், அது பயங்கரமாக சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி படங்களை இன்னும் அடுத்தடுத்து வந்துச்சுன்னா அப்கமிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நல்ல தமிழ் சினிமா இருக்கும். சென்னையில் நீங்கள் பிறந்து வளர்ந்துருக்கீங்க. அந்த சூழல் உங்களுக்கு அடாப்ட் பண்ணி கொடுத்த படம் பார்த்தா? ஆக்சுவலாக இந்த வார் நடந்த டைம் பற்றியான பெருசாக எனக்கு தெரியல, இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியல. ஏன்னா அதை பற்றி நாங்கள் பேசினது எதுவுமே இல்லை. பட் வந்து இந்த படமாக பார்க்கம்ச்சில வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. வார் பற்றின ஒரு புரிதலோ, ஒரு அந்த பாலிடிக்ஸான அந்த புரிதல், பயம், அது விஷயங்களும் எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு இதுலேருந்து கிடச்சிது. மேலும் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இது என்ன ஏதுன்னு இன்னும் நிறைய விஷயங்களை அதை சார்ந்து படிக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. எங்களுக்கும் பார்க்கணும். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக. இது கம்பல்சரி. இந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம ஆதரிக்கணும், பார்க்கணும். இந்த மாதிரி படங்கள் அடுத்தடுத்து வந்தால் தான் இதை சார்ந்த படங்கள் நம்ம அடுத்து பண்ணலான்னு நமக்கு உதாரணமாக இருக்கும். இந்த படங்களும் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் பாருங்கள் எல்லாரும். ஆமா 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 இத பண்ணி எப்படி பண்ணிருக்காங்க, அதை எப்படி பண்ணிருக்காங்க, 4 ஹவர் அது எடுத்துருக்காங்க. இது 1 ஹவர் தான் பண்றது. அதுல வந்து ஒரு கதையும் துரந்தர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வாரம் அதுல வந்து கலெக்டிவா எடுத்து போட்டிருப்பாங்க. அதுல நிறைய தெரியாத ஒரு சைட்லாம் இருக்கும். இது ஒரே ஒரு வார் தான். அதுல ஒரு வீட்டில் இந்த மாதிரி நடக்குது, ஒரு வார்னால என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத எடுத்திருப்பாங்க. துரந்தர் கண்டிப்பாக வேற தான், வார் மூவி தான் அதுவும். பட் அது டோட்டலி வேற. அதுல வந்து ஃபிக்ஷன் பண்ணியிருக்காங்க கொஞ்சம். இது வந்து ரியலா அப்படியே இருக்கு. இது உண்மையான கதைன்றது தான் டேரக்டரோட உண்மையான கதை அப்படின்றது தான் சொல்றாங்க. ஸோ இது ஒரு உண்மை கதை தான். ஆர்டிஸ்ட் எல்லாருமே இலங்கை தமிழ் பேசி ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்ட். ஸோ எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்தது. சப்டைட்டில் இருக்கு. இலங்கை தமிழ்னா புரியாத அளவுக்குலாம் எதுவும் இருக்காது, புரியும். சில வார்த்தைகள் தான் மாறுமே தவிர்த்து எல்லாமே. அது நல்லாவே இருந்தது. அண்ட் எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. 1.5 மணி நேரம் தான் படம். எனக்கு லேக் பெருசாக தெரியல. படம் ரொம்ப சூப்பராக எனக்கு கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு போச்சு. மியூசிக் வாஸ் சூப்பர் குட். எனக்கு மியூசிக்காக ரொம்ப பிடிச்சிருந்தது. துரேந்தர் ஓகே. ஆமாம், ஏன்னா இந்த படத்தை நீங்கள் ஒரு 2.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா 200% நானே நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். ஏன்னா போர் அடிச்சிடும். இந்த படத்தை நீங்கள் வந்து எவ்வளோ தான் கொண்டு போவீங்க ட்ராவல் பண்ணி, போர் அடிச்சிடும். ஸோ இது 1.5 மணி நேரம் படம்ன்றப்போ எனக்கு எங்கேயும் போர் அடிக்கல. மேபி செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்க பேசின டைலாக்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க எமோஷன்ஸை ஹோல்ட் பண்ண இடத்துல கொஞ்சம் லேக் அடிச்சது. அது நான் வந்து அதுக்குன்னு ஓவராலாக படம் நான் வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மேபி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் அடிச்சது, அவ்வளோதான். ஆமாம், நான் வந்து இந்த
ஆமாம், இப்போ நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்றனால இப்போ என்னால் இஸ்ரேலில் நடக்கிற வாரோ இல்லை வந்து அங்கே ஒரு நடக்கிற விஷயத்தை நம்ம லைவாக நியூஸில் பார்க்குறோம் இல்லை யூடியூப்பில் பார்க்குறோம், இந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்குல்ல. இதே வந்து 90s 80sல வந்து எப்படி நடந்திருக்குன்றது நம்மளுக்கு ஒரு ஐடியாவே இருக்காது. ஸோ எனக்கு படம் பார்க்க வரும்போது இப்படிலாம் ஒரு விஷயம் நடந்திருக்கா, ஏன்னா இலங்கையிலேருந்து நம்ம நிறைய நல்ல விஷயம் எடுக்கிறோம், அவங்க லாங்குவேஜாக இருக்கட்டும், அவங்களோட ஃபுட்டாக இருக்கட்டும், அவங்களோட கிளாத்ஸாக இருக்கட்டும். ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது பெரும்பாலும் மக்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. லைக் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட இப்படிலாம் நடந்திருக்கான்னு கேட்டால் நியூஸில் எங்கேயோ கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு படம் வரும்போது இப்பெல்லாம் ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்றது நம்மளுக்கு அடுத்த வர ஜென்ரேஷனும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக ஆதரிப்பேன். ஏன்னா இது ஸ்ரீலங்கன் கம்ப்ளீட்டாக ஒரு பேஸ்டு ஒரு மூவி வந்து இங்கே வர்றது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். படம் நல்லா இருக்கு, நிறைய கனெக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. எனக்கு உண்மையாகவே படம் நல்லா பிடிச்சிருக்கு. ஒரு த்ரில்லராக இருக்கு, ஒரு இரவு முழுக்க நடக்கிற ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஃபிலிம். எல்லாருமே வந்து பார்க்கலாம். நீங்க எப்படி அடாப்ட் பண்ணுவீங்க இந்த படத்தை? ஏன்னா சென்னையில பிறந்து வந்தவங்களுக்கு அந்த போர் சூழலே தெரியாது. படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன எப்படி இப்படி நீங்க பாருங்க, நீங்க எல்லா படங்களையுமே எப்படி கனெக்ட் பண்ணிக்கொள்றீங்க. இப்போ அந்த கதை எப்படி எழுதப்பட்டிருக்கு, அந்த ப்ரொட்டகனிஸ்ட் எப்படி அதை எப்படி கொண்டு போறாங்கன்றதுல தானே ஒவ்வொருத்தரும் கனெக்ட் ஆகுறது. இப்போ சில நேரங்களில் வந்து நாங்கள் ஒரு யாராவது எங்களுக்கு வாழ்க்கையில் சம்மந்தம் இல்லாத கேரக்டர்ஸ் நாங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்வோம் இல்லையா. வேறு ஸ்டோரி வேல்டு, இப்போ அவதார் மாதிரி ஒரு படத்தை நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. எப்படி, ஏன்னா அந்த கேரக்டராக நாங்கள் எங்களை அதுக்குள்ளே வாழ வைக்கிறாங்க. ஸோ அப்படியான இடம் தான் இங்கே இப்போ போர் சூழலில் வாழ்ந்து தான் இருக்கணுமென்று இல்லை, அதை கனெக்ட் பண்ணிக்கொள்றதுக்கான எலிமெண்ட்ஸ் படத்தில் இருக்குது. பட் டெஃபினட்டாக கனெக்ட் ஆகுது. தேங்க்யூ.